டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய புதிய 2 சேனல் ஸ்மார்ட் ஸ்டடி மற்றும் எக்ஸாம் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐமேத் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமேத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம் நம்ம எப்படி பண்ணுறது, அதுக்கான எக்ஸாம் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் நம்ம மேக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும். எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம், எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி ஹை ஸ்கோர் பண்ணுறது, எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். அந்த டவுட் எல்லாத்துக்கான விடை கிடைக்கக்கூடிய வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, எப்படி சென்டம் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 12th மேக்ஸ் வந்து எப்படி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு பண்ணாமல் மேக்ஸ் பாஸ் பண்ணணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் கூட நிறைய வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது மெயின் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஷின் தான். சரிங்களா, ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா 1 மார்க் கொஷின். ஏன்னா நமக்கு இதில் 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, 21 மார்க் கொஷின். இந்த 20 1 மார்க் கொஷின் வந்து நமக்கு புக் பேக்கில் இருந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷின் வந்து உங்களுக்கு வந்துடுது. சரிங்களா, நமக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு தேவையானது 25 மார்க் தான். ஸோ இந்த 15 மார்க் நீங்கள் எடுத்துட்டாலே 100% நீங்கள் பாஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த 15 மார்க் எப்படி எடுக்கிறது? ஸோ இந்த புக் பேக் நமக்கு மொத்தம் வந்து 12 சாப்டர் இருக்கு இல்லைங்களா. இந்த 12 சாப்டரோட புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சாப்டர்லையும் 20 கொஷின்ஸ் இருக்குது. அதில் 3rd சாப்டர் ஒரு சில சாப்டர் மட்டும் கம்மியாக இருக்கும். மற்றபடி மீது எல்லா சாப்டருமே 20 கொஷின், மினிமம் 20 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 20 கொஷின்ஸை வந்து நீங்கள் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை நல்லா படிச்சிங்க. ஆப்ஷன்ஸ் மாற்றி கேட்டாலும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கேட்பாங்க. நம்ம புக்கில் வந்து ABCD ஆப்ஷன் வந்து 1 2 3ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு மாற்றி கேட்பாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை தூக்கி 4th கேட்பாங்க, 4th எடுத்து ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கு எப்படி கேட்டாலும், ஆப்ஷன்ஸ் மாற்றி கேட்டாலும், எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 மார்க்கில் இருக்குது. மீதி நமக்கு தேவை வந்து வெறும் 10 மார்க் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் தட். ஸோ ப்ரூவ் தட் அப்படின்னா இல்லை ஷோ தட். ஸோ தமிழில் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறுவுக, காண்பிக்க அப்படின்னு இருக்கும். ஸோ நிறுவுக. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இருந்ததுன்னா அது வந்து மேபி LHS = RHS அந்த கான்செப்ட்லேயும் இருக்கும். இல்லை வேர்ட்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, வார்த்தையிலே கொடுத்துருப்பாங்க, இதை நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு, இதை காண்பிக்க அந்த மாதிரி கொடுப்பாங்க, ப்ரூவ் தட்டு, ஷோ தட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எழுதுனாலே நமக்கு 1 மார்க் உண்டு. அவங்க என்ன, அதாவது ப்ரூவ் தட். ஓகேங்களா, இந்த ப்ரூவ் தட்டுக்கு அப்புறம் என்ன வருதோ அதை எடுத்து எழுதினோம், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த ப்ரூவ் தட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அந்த கொஷின் பேப்பரில் ப்ரூவ் தட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இல்லை ஷோ தட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது அதை எடுத்து எழுதிட்டாலே உங்களுக்கு அது வேர்ட்ஸில் இருந்தாலும் சரி, LHS = RHS அந்த கான்செப்டில் இருந்தாலும் சரி, ஸோ எப்படி இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரூவ் தட்டு, ஷோ தட்டு மினிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 கொஷினாவது மினிமம் இருக்கும். சரிங்களா, ஸோ நிச்சயமாக நமக்கு 5 கொஷின்ஸ் மினிமம், மேக்ஸிமம் 5 கொஷின்ஸுக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மினிமம் 5 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் அப்படின்னும் போது ஒரு சில நேரத்தில் 2 மார்க் கூட கொடுப்பாங்க. அந்த ப்ரூவ் தட்டுக்கு, ஷோ தட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு சில நேரத்தில் 2 மார்க் கூட வரும். 5 மார்க்கில் 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் அந்த மாதிரி வந்து 2 மார்க் கொடுக்க மாட்டோம், 1 மார்க் தான் எப்பவுமே. ஸோ இந்த சம் மினிமம் ஒரு 5 வரும். மினிமம், மேக்ஸிமம் வந்து 10 மார்க் வரைக்கும் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ மினிமம் நம்ம 5 வச்சுங்களேன். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் கரெக்டாக எடுத்துட்டீங்க. இப்போ இன்னும் 5 1 மார்க் 5 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட்டில் வந்துடுச்சு. ஓகேங்களா, டோட்டலாக 20. இன்னும் நமக்கு தேவை வந்து 5 மார்க் தான் நமக்கு தேவை. ஸோ அந்த 5 மார்க்குக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சில 5 மார்க் கொஷின்ஸை பார்த்துட்டா போதும். உங்களுக்கே தெரியும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12th சாப்டர். ஸோ 12th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள். ஓகேங்களா, ட்ரூத் டேபிள், மெய் அட்டவணை, தமிழில் வந்து மெய் அட்டவணைன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரூத் டேபிள் சம் வந்து தெரியும். அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்லேயே 5 மார்க்லேயே வரதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஓகேங்களா. நிச்சயமாக ஒரு கொஸ்டின் வந்துடும் 3 மார்க் இல்லைனா 5 மார்க் ஏதாவது ஒன்று. இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்லேயே வந்தது, 5 மார்க்லேயே வந்தது, 8 மார்க் ஈஸியாக எடுத்துடும். ஸோ அப்போ அது 8 மார்க் சேரும்போது 20 + 8 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 28 மார்க் வந்துடும் ஈஸியாக. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒவ்வொரு இயரை பொறுத்து இருக்குது. அந்த ட்ரூத் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் 5 மார்க் ரெண்டுத்துலையுமே வரலாம், இல்லை 3 மார்க்கில் மட்டும் ட்ரூத் டேபிள் வரலாம், இல்லை 5 மார்க்லேயும் வரலாம். ஸோ நமக்கு மினிமம் ஒரு 3 மார்க்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இருந்தால் 20 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 23 மார்க் வந்துருச்சு. இன்னும் நமக்கு தேவை 2 மார்க் தான். அதுக்கு அடுத்தது இருக்கிற 5 மார்க் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6. ஓகேங்களா. சாப்டர் 6 வெக்டர். ஸோ வெக்டர் இருக்கு இல்லையா, வெக்டரில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈஸியாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த cos α + β, cos α - β, sin α + β, sin α - β, altitude sum. ஓகேங்களா. அல்டிடியூட்னா முக்கோணத்தின் குத்து கோடுகள் ஒரே புள்ளி வழி செல்லும் என்பதனை வெக்டர் முறையில் நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கும். ஓகேங்களா. அதாவது அல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த ஒரு சம்மு, மீதி இருக்கிற இந்த 4 சம், இந்த 4 சம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய முறை எக்ஸாமில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துறீங்க. எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம தான் குவார்டர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷனு, செகண்ட் டிவிஷனு, தேர்ட் டிவிஷனு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 சம்லேருந்து ஒன்று வந்துகிட்டே இருந்திருக்கும். 4 + 1 இந்த 5 சம்மில் இருக்கும். அதனால் வந்து இந்த 5 சம்ஸை நல்லா பார்த்து கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ஸோ 5 மார்க். ஸோ நம்ம மினிமம் வந்து ஒரு 28 மார்க்ஸ் அப்படியே எடுத்துடலாம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடலாம். இது இல்லாமல் ஒரு சில கொஷின்ஸ் இன்னும் ஒரு சிலலாம் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும். ஒரு சில சாப்டர்ஸ்லாம் ஈஸியாக இருக்கிறதுலாம் இருக்குது. ஃபஸ்ட் சாப்டரில் இருக்குது, ரேங்க் கண்டுபிடிக்கிறது இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கிற 2 மார்க் 3 மார்க்லாம் வந்து ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம 25 மார்க் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான். நீங்கள் 1 மார்க் இல்லாமல் பாஸ் பண்ணுறதுன்றது சான்ஸே இல்லை. ஸோ 1 மார்க் கொஷின்ஸு புக் பேக்கில் இருக்க 1 மார்க் கொஷின்ஸை ஒரு முறைக்கு 2 முறைக்கு 3 முறை மினிமம் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே மினிமம் ஒரு 3 டைம்ஸாவது நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த 1 மார்க் தான் மெயின். ஸோ 1 மார்க் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ப்ரூவ் தட் சம் எக்ஸஸாக வந்துச்சுன்னா நமக்கு அதிலே பாஸ் ஆகிடலாம் ஈஸியாக. லாஸ்ட் இயர் அப்படி தான். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மார்க்கு இந்த ப்ரூவ் தட்டு ப்ளஸ் இந்த காஸ் சைனில் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் 3 மார்க்கும் 5 மார்க் எல்லாமே மினிமம் 35 மார்க் மேலே எடுத்தாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 இல்லை 35 90க்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க்குக்கு மேலே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணியிருந்தோம். அவ்வளோ ஈஸியாக இருந்தது லாஸ்ட் டைம். பட் லாஸ்ட் டைம் என்னென்னா கொஞ்சம் அந்த கம்பல்சரியில் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. கம்பல்சரி தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஈஸியாகவே இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் வந்து 3 மார்க் கேட்கறாங்களா 5 மார்க் கேட்கலாம், அதை பொறுத்து தான் நம்ம வந்து எவ்வளோ மார்க் அப்படின்றத நம்ம சொல்லணும். அதுக்கு தான் நம்ம வந்து சேஃப்டிக்கு வந்து இந்த நம்ம வந்து வெக்டர்லாம் படிச்சுக்கணும். இன்னும் ஒரு சிலது எக்ஸ்ட்ரா இப்போ இதுலேருந்து வரல, ஒருவேளை நம்ம காஸ் சைன் சம் வரலை, ட்ரூத் டேபிளும் வரல அப்படின்னா அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அதே வெக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.7 இருக்குது. பிளேனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்குது, ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். அதில் 3 மாடல் இருக்குது. அதாவது தளத்தோட சமன்பாடு கண்டுபிடிக்கிறது. சரிங்களா. அதில் 3 மாடல். அதாவது ஒரு புள்ளி 1.2 பேரலல் வெக்டர்ஸ் கொடுப்பாங்க, 2.1 பேரலல் வெக்டர், 3 பாயிண்ட்ஸ், 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 3 மாடலுக்கான வெக்டர் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அது கேட்பாங்க. அதுவும் ரொம்ப ஈஸி தான், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம பாஸ் பண்ணணும்னா இதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும். ஓகேங்களா. ஒரு சில இது உங்களுக்கு ஒரு சில சாப்டர்ஸ்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். தேர்ட் சாப்டரில் செகண்டு, ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 மார்க் 3 மார்க்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பாஸ் பண்ணுறவங்களுக்கான டிப்ஸு. ஓகேங்களா. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும், நான் வந்து அதிகமாக மார்க் எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்காக அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹை ஸ்கோர் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு சாப்டரில் முக்கியமான டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பர்டிகுலராக உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸு, எக்ஸாக்டாக எந்தெந்த கொஷின்ஸ் முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு சாப்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அதோட கான்செப்ட் என்ன, கான்செப்ட் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டருக்கும் தனியாக நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட் சாப்டர், செகண்டு, 12th வரைக்கும் அப் டு 12th சாப்டர் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு தெளிவாக ஒவ்வொரு சாப்டர்ஸும் கிளியராக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஓவரால்
ஒவ்வொரு சாப்டரில் முக்கியமான டாபிக்ஸ், அந்த சாப்டரில் முக்கியமான டாபிக் எது, முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் அப்படியே பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத வந்து கேட்டுட்டு வந்துட்டால் போதும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1. இந்த சாப்டர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மெயினாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு சாப்டர் எந்த சம் கொடுத்தாலும் போட்டுடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க தெரியும், சேர்ப்பு அணி. சரிங்களா? ஸோ நமக்கு பேசிக்காக அட்ஜாயிண்ட் தெரியணும். நிறைய பேருக்கு அட்ஜாயிண்ட் தெரியல, ஏன்னா அந்த அட்ஜாயிண்ட்டு நமக்கு மெயினாக தெரியும். ஸோ இந்த அட்ஜாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ தெரியணும். அதாவது அணிக்கோவை மதிப்பு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தான்னு வச்சிங்களேன், அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தெரியணும். ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்டில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நம்ம போட்டுற முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து இன்வர்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் பண்ணால் 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் வேணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கிளியர் பண்ணிடலாம். அதாவது எக்ஸசைஸ் 1.1 போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3. ஓகே, இந்த 2 எக்ஸசைஸை கிளியர் பண்ணிடலாம் நீங்கள். 1.1 1.3. இந்த 1.1ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜாயிண்ட் கொடுத்துருவாங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஏ ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் ஃபஸ்ட் எக்ஸசைஸில். ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் ஏ கேட்பாங்க. ஸோ அதுக்கு தனியாக நமக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்குது, ஏ இன்வெர்ஸ் ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I2 இல்லை I3 அந்த மாதிரி வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில். அடுத்தது ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். இந்த கான்செப்ட்டில் வர கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதான் மெயினானது. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, செகண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்டுக்கு போயிடலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது, கிராமர்ஸ் ரூலில் சால்வ் பண்ணுறது, காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது, ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. அதாவது தரமுறையில் மொத்தம் வந்து 4 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணி அது மூலமா நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு தான் இன்வெர்ஸ் என்னன்னு சொல்கிறது, இந்த நேர்மாறு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு சால்வ் பண்ணுறது எப்படி, அதான் 1.3 எக்ஸசைஸ். ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அவங்க வந்து ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஈக்குவேஷனோட XY Z கோஎஃபிஷியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதை வச்சு ஏ ஃபைண்ட் பண்ணி அதுலேருந்து ஏ இன்வெர்ஸ் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் அது முக்கியமான டாபிக். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே கான்செப்டில் அது ஃபுல்லாக ஒவ்வொரு சம்மை நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் வேசம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ண தெரியும். சரிங்களா? அந்த நமக்கு வந்து நடைமுறை கணக்குகள் வரும்போது அது வந்து அந்த சமன்பாடை நம்ம உருவாக்க தெரியும். சமன்பாடை உருவாக்கிட்டோம், ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நீங்கள் ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். 1.3யோட கான்செப்ட் என்ன, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்லாம் சால்வ் பண்ணுறது, நேர்மாறு அணிக்கான முறையில் தீர்க்கிறது. ஓகேங்களா? அதில் ஒரு சம்மை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா எல்லா சம்மும் அதே மாடலில் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த 1.1 1.3 இது ரெண்டும் ஒரு கான்செப்ட். அடுத்தது இந்த 1.2, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1.4 5 6 எல்லாம் ஒரே கான்செப்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ரேங்க் தான். ஓகேங்களா? தரம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரம், ரேங்க் கண்டுபிடிக்கிறது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் கண்டுபிடிச்ச 2 மாடல் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைனர் மெத்தட் இருக்குது, இன்னொன்று வந்து ரோ எக்கலன் ஃபார்ம் மெத்தட் இருக்குது. சரிங்களா? அதாவது அணிக்கோவை முறையில் தரம் கண்டுபிடிக்கிறது ஒன்று. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏறுபடி வடிவத்தில் பயன்படுத்தி நம்ம தரம் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஸோ அது அந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சாலே ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கடுத்து வர 1.5 போடலாம், 6 7லாம் போடலாம். அதாவது 1.5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் போடலாம். ரேங்க் தரமுறையில் தீர்க்கிறது அதெல்லாம் நம்ம போடலாம். அடுத்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த 1.3 1.1 1.3 1.4 கூட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கான்செப்ட் தான். ஏன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வச்சுருக்கோம் கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூல் வந்து நம்ம வந்து ஓகேங்களா, இந்த கிராமர்ஸ் ரூல் இருக்குல்ல, அந்த கிராமர்ஸ் ரூல் கூட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வச்சு தான். ஓகே, ஜஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுவும் ரொம்ப ஈஸி தான். சரி, அதுக்கடுத்து இந்த ரேங்க் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஓகேங்களா? இந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தட். அதுக்கடுத்து வந்து ரேங்க் மெத்தட்னு வரும்.
ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஓகேங்களா? மற்றபடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சம்ஸும் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் கிரியேட்டடாக கேட்குறது என்னத்தை நம்ம கேட்பாங்க, தியரம் 1.9 ஒன்று இருக்கும். தியரம் 1.9ல் ஒரு 6 ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்லேயும் 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் 5 மார்க்கில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 1 மார்க்லேயும் 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் முதல் எக்ஸசைஸில் ஆர்த்தோகனல் சொல்ல மறந்துட்டு நம்ம, சரிங்களா? ஆர்த்தோகனல், இந்த ஆர்த்தோகனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ. ஸோ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம், அது ஆர்த்தோகனல் ப்ரூஃப் ஆகிடும். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரோட கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களால் வந்து மார்க் எடுக்க முடியும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹை ஸ்கோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சென்டம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ் தான். ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் புக் பேக் 1 மார்க் கொஷின் வந்து மினிமம் 14-15 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புக் பேக்லேருந்து வந்துடும். அது மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணிவிடுவீங்க, சரியா? புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு வரவங்க எல்லாருமே அதை பண்ணிவிடுவீங்க. ஸோ நமக்கு மீதி இருக்கிற அந்த 5 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, மினிமம் 5 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம புக்கில் இருக்கிற அந்த கான்செப்ட் பேஸ்டு தான் இருக்கும். அந்த 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம 2 மார்க் 3 மார்க்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் ஒர்க் அவுட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஒரு சில டைமில் தான் கொஞ்சம் ரேராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணிங்கன்னா வந்துடும். மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 மார்க் கொஷின்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வெக்டர்லாம் நிறைய முறை கேட்குறாங்க. இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி, சி கிராஸ் ஏ ஈக்குவல் டு இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஹோல் ஸ்கொயர். அதாவது இங்கே கிராஸ் வந்தாலே ஏபிசி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதில் நிறைய டைம் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா இதோட வேல்யூ கொடுத்துட்டு ஏபிசி என்னன்னு கேட்குறாங்க, இல்லை ஏபிசியோட வேல்யூ கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி, சி கிராஸ் ஏன்னு கேட்குறாங்க. ஸோ அது நிறைய முறை கேட்குறாங்க. அதே மாதிரி இதில் இன்னொன்று பாருங்கள், ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ABC. இது நிறைய முறை கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ கொடுத்துட்டு ஏபிசி கேட்பாங்க, இல்லை ஏபிசி கொடுத்துட்டு இதோட வேல்யூ கேட்பாங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணணும். அதாவது நமக்கு இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே 2 வரும். ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ஆட் பண்ணிக்கணும், அப்போ 2ABCன்னு வந்துடும். அதே கிராஸ்ன்னு வச்சிங்கன்னா நம்ம மல்டிப்ளை ஏபிசி இன்ட்டு ஏபிசி, ஏபிசி ஹோல் ஸ்கொயர், அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ 6th சாப்டர் நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் இதை கேட்குறாங்க. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன தெரியுமா கேட்குறாங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு, ஓகேங்களா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு அதை வச்சு நமக்கு என்ன பண்ணுறாங்க, அட்ஜாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரம் இருக்கு இல்லையா, தியரம் இந்த 1.9 பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சாப்டரில் தியரம் 1.9ல் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு 6 ஃபார்முலா இருக்குது. அந்த 6 ஃபார்முலா பேஸ் பண்ணி 1 மார்க் கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அந்த 1 மார்க் கொஷின்ஸு கொஞ்சம் அந்த கான்செப்டில் கொஞ்சம் பார்த்துங்க, ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு சாப்டரில் 1 மார்க்னா அந்த கான்செப்டில் கேட்குறாங்க. 6th சாப்டர் அந்த கான்செப்ட். 2nd சாப்டரை பொறுத்த வரைக்கும் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் இதுவும் இல்லை, சிம்பிளாக தான் கேட்பாங்க. காம்ப்ளெக்ஸ் பொறுத்தவரை ஐயோட பவர்ஸ் வச்சு கேட்குறது. இப்போ ஐ பவரோட வேல்யூ கொடுப்பாங்க, 5 பவர் 58 ப்ளஸ் 1/i பவர் 58, இந்த மாதிரி ஏதாவது வந்து ஐயோட பவர்ஸ் வச்சு கேட்குறது, ஓகேங்களா. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். 2nd சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். 3rd பொறுத்த வரைக்கும் ரூட்ஸ் வச்சு கேட்பாங்க, ஓகேங்களா. ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குது அந்த ரூட்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க. 3rd 4th வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ cos π ப்ளஸ் தீட்டா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தெரியணும். cos π ப்ளஸ் π மைனஸ், sin π ப்ளஸ் sin π மைனஸ், tan π ப்ளஸ் π மைனஸ் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதோட ஃபார்முலாஸ் தெரியணும். sin π ப்ளஸ் தீட்டானா என்ன, cos π ப்ளஸ் π மைனஸ் தீட்டா, இது ரெண்டுத்துக்குமே மைனஸ் காஸ் தீட்டா தான் காசை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா sin π ப்ளஸ் தீட்டா என்ன, ஓகேங்களா, sin π மைனஸ் தீட்டா, ஓகேங்களா. sin π ப்ளஸ் தீட்டா வந்து மைனஸ் sin தீட்டா, sin π மைனஸ் தீட்டா வந்து ப்ளஸ் sin தீட்டா. அதே மாதிரி tan π ப்ளஸ் தீட்டா, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா tan π ப்ளஸ் தீட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் tan தீட்டான்னு வரும், ஓகேங்களா. tan π மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் tan தீட்டா வரும். ஸோ இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 4th சாப்டரில். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது இப்போ வந்து ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்டில் கேட்பாங்க. இப்போ இந்த tan இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3π/3 அப்படின்னா அப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் நம்ம. tan 3π/3னா அப்போ அதை இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th சாப்டரில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கிரியேட்டர் கொஸ்டின் கேட்டால் கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா, மையம் ஆரம் கண்டுபிடிக்கிறது அது கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நமக்கு செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வெர்டெக்ஸ், ஃபோகி, டைரக்ட்ரிஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். மேபி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதோட வெர்டெக்ஸ் என்ன, ஃபோகி என்ன, டைரக்ட்ரிஸ் என்ன, அந்த மாதிரி வந்து கேட்கலாம். மற்றபடி வேறு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று என்னன்னா கோனிக்கோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை டைப் ஆஃப் கோனிக்னு கேட்கலாம். ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு இது வந்து எலிப்ஸா, பேரபோலாவா, ஹைப்பர்போலாவா, சர்க்கிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த 4 டைப்புக்கு வந்து நமக்கு தெரியும், அதை வந்து பார்த்துங்க, ஓகேங்களா. இதுதான் மேபி கேட்குறதா உங்களுக்கு வந்து கேட்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேயே ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது கேட்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் டைரக்ட்ரிஸ் வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலாவுக்கு 4a, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ், ஹைப்பர்போலாவுக்கு அந்த மாதிரி. அதாவது நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி ஃபார்முலாஸ் இல்லை, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 2b²/a. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் ஹைப்பர்போலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 2b²/a. ஸோ அது கேட்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி என்னென்னா அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த SP + S'(p) = 2a லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுவே டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SP டிஃபரன்ஸ் S'(p) = 2a. இது வந்து ஹைப்பர்போலா, இது எலிப்ஸ். அது வந்து கேட்கலாம், நிறைய முறை வந்து கேட்குறாங்க அது. ஸோ அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். மெயினாக மேக்ஸிமம் இதான் 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மார்க்கில் கிரியேட்டடாக டிஃப்ரெண்ட்டாக கேட்குறதா தான் இதை கேட்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெக்டரில் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் கான்செப்ட். வேறு எதுவும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டரில் மேக்ஸிமம் மினிமம் கேட்பாங்க அதிகமாக. அதுதான் அதிகமாக வந்து கிரியேட்டடாக கேட்கும்போது மேக்ஸிமம் மினிமம் கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிரியேட்டடாக மேக்ஸிமம் வாய்ப்பு கம்மி தான். 1 மார்க்கில் சான்ஸ் கம்மி தான். மேபி கேட்டால் அப்ராக்சிமேட் வேல்யூ ஏதாவது கேட்குறதா தான் கேட்கலாம். அதுக்கடுத்து 9th பொறுத்த வரைக்கும் 9th கண்டிப்பாக கிரியேட்டட் வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இன்டகிரேட் பண்ண சொல்லுவாங்க. நார்மலாக இன்டகிரேஷன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக ஒரு டாபிக் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. 9th பொறுத்த வரைக்கும் இன்டகிரல்னு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. இன்டகிரல் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இன்டகிரேட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 9 எக்ஸசைஸ் இருக்குது நம்ம இன்டகிரலில். அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாடல் 7 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. அதில் எதில் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நம்ம அதை ஃபைன் பண்ணணும், என்ன டைப், என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதா, இல்லை வந்து பெர்னாலிஸா, இல்லைனா வந்து ரிடக்ஷன் ஃபார்முலாவா அப்படின்றது நம்ம அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஐடியாஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு எக்ஸசைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, முதல்ல இது வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா தான், இது வந்து பெர்னாலிஸ் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது 9th தான் கொஞ்சம் டஃப்பானதுன்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி 10th பொறுத்த வரைக்கும் 10th மேக்ஸிமம் கேட்குறது வந்து ஆர்டர் டிகிரி கேட்பாங்க. 1 மார்க்கில் கேட்குறது வந்து கிரியேட்டடாக எதாவது கேட்குறது வந்து ஆர்டர் டிகிரி, ஓகேங்களா. ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட ஆர்டர் டிகிரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் 10th கேட்டால் அதான் கேட்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து 11th வந்து பார்த்தீங்கன்னா 11th இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மார்க்கில் கேட்கக்கூடியது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன் கேட்பாங்க. E(ax + b), வேரியன்ஸ் ஆஃப் ax + b. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் ax + b a² × வேரியன்ஸ் ஆஃப் x, ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஏபி இருக்கிறதா நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் ax + a² × வேரியன்ஸ் ஆஃப் x ப்ளஸ் இந்த பொதுவாக வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து 0, வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து 0. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா a × e(x) ப்ளஸ் என்ன வரும் நமக்கு e(b). ஸோ இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ 1 மார்க்குன்னு பார்க்கும்போது 11th சாப்டரில் இது ரொம்ப முக்கியமானது. இந்த வேரியன்ஸு எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி கேட்குறது வந்து ரொம்ப முக்கியமானது. அது கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் அப்படின்னு பண்ணும்போது நமக்கு அதிலே இந்த செகண்ட் எக்ஸசைஸில் இந்த வே சம்லாம் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறான்னு வச்சுக்கேன். அதை வச்சு நெகேஷன் பி கண்டுபிடிக்காது. அதாவது மில்க் இஸ் ஒயிட் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுங்களேன். அப்போ அதை வச்சு நெகேஷன் பி என்னன்னு கேட்பேன். மில்க் இஸ் நாட் ஒயிட். அந்த மாதிரி கொஷின்ஸில் கொடுத்துட்டு அதை சிம்பிளாக எழுத சொல்லுவாங்க, சிம்பிள் ஃபார்மில் எழுத சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு அதாவது எக்ஸசைஸ் 12.2ல் முதல்ல ஒரு 5 சம் இருக்கும் பாருங்க. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்கலாம், ஓகேங்களா. இதுதான் நமக்கு வந்து கிரியேட்டடாக வரதுக்கான சான்சஸ் 1 மார்க்குன்னு பார்க்கும்போது. இந்த 1 மார்க் தான் மெயின். அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இந்த 1 மார்க் மட்டும் அந்த 20க்கு 20 எடுக்கணும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஓகேங்களா.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து செகண்ட் சாப்டர். இப்போ செகண்ட் சாப்டரில் நமக்கு இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் முக்கியமான சம் அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்குக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த கொஷின்ஸை பார்த்தாலே போதும் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சாப்டர் ஆர் செகண்ட் சாப்டர் இப்படி தான் கேட்குறாங்க 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் படிச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து எல்லா சம்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் இம்பார்ட்டன்ட், செகண்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரியல் இமேஜினரி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.4ல் 7th சம், அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2.8. இப்போ இந்த 2 சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துங்க 5 மார்க்குக்கு. அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.5ல் வந்து பார்த்தீங்கன்னா 7th சம்மு. அதே மாதிரி அதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2.14, 2.15, 2.14, 2.15 இந்த 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்படியே வந்தீங்கன்னா 2.6ல் வந்தீங்கன்னா அந்த 2.6ல் அந்த செகண்ட் சம் இமேஜினரி கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கும் அந்த கொஷின். அதே மாதிரி 2.7க்கு வந்தீங்கன்னா அந்த கடைசி சம் ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த சம் அதே மாடலில் வந்து இருக்கிற எக்ஸாம்பிள் ஒரு சம். அதோட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எக்ஸசைஸ் தான். கடைசி எக்ஸசைஸோட எக்ஸாம்பிளில் முக்கியமானது இருக்குது. அதாவது என்னென்னா அந்த nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா கியூப் ரூட்டு, 4th ரூட்டு அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 2-3 கொஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. அது என்னென்ன கொஷின்ஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியணும்னா நான் ஒவ்வொரு சாப்டரோட இண்டிவிஜுவலான தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஒவ்வொரு சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்தெந்த கொஷின் நம்பரோட உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நம்ம ஓவரால் அந்த முக்கியமான டாபிக் மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுலஸ் கான்செப்ட். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் வந்து ஐயோட பவர்ஸ் வந்து மேபி 2 மார்க்கில் கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது, நிறைய முறை கேட்டிருக்காங்க ஐயோட பவர்ஸ் வச்சு. ஓகேங்களா, I பவர் 1, I ஸ்கொயர்னா -1, I கியூப்னா -I பவர் 4னா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஐயோட பவர்ஸ் வச்சு ஐயோட பவர்ஸை 4ஓட மல்டிபிள்ஸாக எழுதி அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 வந்து அந்த மாடுலஸ் 2.4 வந்து காஞ்சிகேட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். 2.5 தான் மாடுலஸ். ஸோ அந்த மாடுலஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இன்இக்வாலிட்டி. ஓகே, அசமன்பாடுகள் இன்இக்வாலிட்டி இருக்கும். 2 <= ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து <= ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த இன்இக்வாலிட்டி சம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு 3 மார்க்கில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிற சம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொன்று வந்து Z பவர் சம்திங் Z³ + Z பார் இட் ஹேஸ் வந்து 5 சொல்யூஷன்ஸ் 4 சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 1, எக்ஸசைஸ் 1. அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இந்த 2 மார்க் 3 மார்க்னு பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸில் இதை தாண்டி வேறு எதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னும் போது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான் ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது 3.5 அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது 3.5. அதுக்கடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ் 3.6ல் வந்து 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது அந்த வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட் இருக்கும். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட் அதுக்கடுத்து அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா 3.4 வந்து ஒரே கான்செப்ட் தான். அது சால்வ் பண்ணுறது ஈஸி. அதுக்கடுத்து 3.3ல் அதாவது எப்படின்னா ஒரு சில ரூட்ஸ் கொடுத்துட்டு அதை வச்சு பேலன்ஸ் இருக்கிற ரூட்ஸை கண்டுபிடிக்கிறது. ஒரு 2 சம் முக்கியமானது இருக்குது. 3.15 அதே மாதிரி 3.3ல் 6th அது சம் கரெக்டாக தெரியல எக்ஸாக்டாக. அதில் நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்ம தனி வீடியோஸில் அது எக்ஸாக்டாக அது எந்த கொஷின் நம்பர் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ அதில் அந்த 3.3ல் முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 3.2ல் ரொம்ப ஈஸியானது எப்படின்னா ஒரு ரூட் கொடுத்துட்டு அதை வச்சு என்ன பண்ணலாம் பேலன்ஸ் ரூட்டை கண்டுபிடிச்சி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது, 4th பாலினாமியல் ஃபார்ம் பண்ணுறது. அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3.2 அதுக்கடுத்து 3.1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூட்ஸ் கொடுத்துட்டு வந்து கியூபிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணுறது. எப்படி நம்ம குவாட்ரேட்டிக் வந்து சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு கண்டுபிடிச்சி எப்படி குவாட்ரேட்டிக் ஃபார்ம் பண்ணுமோ அது மாதிரி கியூபிக் அதே மாதிரி வந்து summation 1, summation 2, summation 3 ஃபைன் பண்ணி கியூபிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதாவது இந்த தேர்டெலாம் அப்படியே ஓவரால் ஃபுல்லாகவே அப்படியே பார்த்துக்கலாம். ஒரு சில கொஷின்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கொஷின்ஸில் ஏன்னா சாப்டர் சின்ன சாப்டர், ஏன்னா இதுலேருந்து கம்பல்சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதனால் வந்து இந்த சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து 4th சாப்டரை பொறுத்த வரைக்கும்
மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைன், ஓகேங்களா, சைன் 3/4 இதோட வேல்யூ என்ன அப்படின்னா இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ண தெரியும் நம்ம, ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும், அதாவது சைன் பை மைனஸ் π/4 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அப்போ சைன் π மைனஸ் தீட்டா, சைன் π மைனஸ் தீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா. அப்போ சைன் π/4, சைன் π/4 வேல்யூ 1/2. இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி போடுற மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டொமைன் ரேஞ்சு தெரிஞ்சுக்கணும். 4th பொறுத்த வரைக்கும் சைனோட டொமைன் ரேஞ்ச் என்ன, சைன் இன்வெர்ஸோட டொமைன் ரேஞ்ச் என்ன, காசோட டொமைன் ரேஞ்சு, காஸ் இன்வெர்ஸ் டொமைன் ரேஞ்சு, அதோட டயக்ராம்ஸு, சைன் காசு, சைன் இன்வெர்ஸ், காஸ் இன்வெர்ஸு, டேன் இன்வெர்ஸ், டேன், இந்த மூணுத்தோட டயக்ராமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட டொமைன் ரேஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக இது 3 ஞாபகம் இருந்தாலே போதும், மற்றது கூட ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க 4th பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்குறாங்க நிறைய. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதோட டொமைன் என்ன அப்படின்னா எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டொமைன் ரேஞ்சு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும். அதோட கடைசி எக்ஸசைஸ் தான் இருக்கிறதே கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ்னு வச்சுங்களேன். அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேன் இன்வெர்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க, ஓகேங்களா. டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஒய் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்குது இல்லையா நமக்கு. டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - xy. அப்போ இந்த மாதிரி இப்போ இங்கே மைனஸ் வந்துச்சு ஆட்டோமேட்டிக் இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய வந்து சம்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். இதிலே இதே கான்செப்ட்லேயே சால்வ் பண்ணுறது இருக்குது, ஓகேங்களா. அதான் சொல்கிறேன், நீங்கள் அந்த கான்செப்ட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, பர்டிகுலராக இந்த சம்முன்னு சொல்லலை, உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டனால ஈஸியாக வந்து நம்ம பண்ண முடியும், ஓகேங்களா. உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம். ஒவ்வொரு சாப்டர் வைஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்தெந்த சம்ஸ் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும்னா அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவரால் கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன், என்ன கான்செப்ட் இருக்குது அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5, 5th சாப்டர். ஸோ 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஃபார்ம் பண்ணுறது. சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னும் போது சென்டர் ரேடியஸ், ஓகேங்களா. சென்டர் ரேடியஸ் கொடுத்தா சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² இல்லை r² அப்படின்னு இருக்கும். சென்டர் ரேடியஸ் கொடுத்தா ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறது, இது பேசிக்காக ஒன்று. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட டயமீட்டரோட 2 எண்டு கொடுத்தானா, ஓகேங்களா. x - x1 இன்ட்டு x - x2 ப்ளஸ் y - y1 இன்ட்டு y - y2 அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு 0ன்னு வரும். அது வந்து சர்க்கிளோட எண்டு டயமீட்டரோட 2 எண்டு கொடுத்தானா அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடி. இது பேசிக்காக வச்சுங்களா ஃபஸ்ட் எக்ஸசைஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிது, அதுவும் ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு சென்டர் ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணுறது. -g, -f √g² + f² - c அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதுக்கடுத்து இன்னொன்று 3வது என்ன 5 மார்க்னா சர்க்கிள் வந்து பாஸ் ஆகிற 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. சர்க்கிள் பாஸ் ஆகிற ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறது வந்து ஒரு 2 சம் இருக்குது, ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, எக்ஸசைஸில் ஒன்று இருக்குது. எக்ஸசைஸில் வந்து 6th சம் நினைக்கிறேன். எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5.11 அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். அவ்வளோதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸில், அவ்வளோதான். செகண்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டால் 5.2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா இது மூணுத்தோட சென்டர், ஃபோகி, டைரக்ட்ரிஸ், வெர்டெக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது டேபிள் சம்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட போதும் அதோட ஃபார்முலாஸ் மெயினாக தெரியும். எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் சேம் ஃபார்முலாஸ் தான். அதோட ஃபோகி, டைரக்ட்ரிஸ் இதெல்லாம் ஒரே சேம் ஃபார்முலா தான். என்னன்னா அந்த ஈயோட வேல்யூ எசென்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அதை ஃபைண்ட் பண்ணுறது மட்டும்தான் மாறும். அதாவது c² ஈக்குவல் டு a² - b², இது எலிப்ஸுக்கு. c² ஈக்குவல் டு a² + b², இது வந்து ஹைப்பர்போலாக்கு. இது மட்டும் தான் மாறும், இது மட்டும் தான் நமக்கு எலிப்ஸ் ஹைப்பர்போலா. மீதிலாம் மாறும். சென்டர்லாம் அதே ஃபார்முலாஸ் தான் வரும். 2 டைப் இருக்கும், எலிப்ஸில் 2 டைப் இருக்குது, ஹைப்பர்போலா 2 டைப். எல்லாத்துக்குமே சேம் ஃபார்முலாஸ் தான். இந்த சியோட வேல்யூவால தான் மாறுது. சி இதில் தான் எசென்ட்ரிசிட்டி வரும். சின்றது ஏஇ, ஓகேங்களா. இல்லைனா இ தனியாக போட்டிங்கன்னா இ ஈக்குவல் டு 1 + b² / a², இது வந்து ஹைப்பர்போலாக்கு, ஓகேங்களா. இ ஈக்குவல் டு √1 - b² / a², இது வந்து எலிப்ஸுக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த ஈயோட வேல்யூ இது மட்டும்தான் மாறும் நமக்கு எலிப்ஸுக்கு ஹைப்பர்போலாக்கு, வேறு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதான் டயக்ராம் வந்து வேறு மாதிரி வரும், எலிப்ஸுக்கு வேறு, ஹைப்பர்போலாக்கு. மற்றபடி ஃபார்முலாஸ் எல்லாம் ஒன்று தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. அந்த வெர்டெக்ஸ், ஃபோகி, டைரக்ட்ரிஸ் அதை கண்டுபிடிக்கிறது. அதோட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி எக்ஸசைஸ் வேசம் 5.5, ஓகேங்களா. ஸோ அந்த 5.5 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேசம் எக்ஸாமில் அதிகமாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. அதாவது 5th பொறுத்த வரைக்கும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 5.1 சர்க்கிளில் அந்த முக்கியமான டாபிக் சொன்னாது.
அதுக்கடுத்து 5.2, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5.5. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 5.3 ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஐடென்டிஃபை டைப் ஆஃப் கோனிக் டயக்ராம் நம்ம 1 மார்க்லேயே சொல்லிட்டோம் அதை பற்றி. ஓகேங்களா? 5.4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சம் இம்பார்ட்டன்ட் இருக்குது. எதுனா அந்த எக்ஸசைஸ் 5.4ல் குறிப்பாக 3rd சம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7th சம் 8th சம், இந்த 3 சம் அட்லீஸ்ட் பார்த்துட்டப்போ. இதில் இந்த 3rd சம் வந்து 5 மார்க், இந்த 7th 8th வந்து 3 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 3rd சம். அது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி அதில் கிரியேட்டர் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துங்க. 5th பொறுத்த வரைக்கும் தான். 6th பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா நான் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். 6th பொறுத்த வரைக்கும் காசு சைன் சம், அந்த அல்டிடியூட் அந்த 5 சம் சொல்லிக்குமா, அதோட எக்ஸைஸ் 6.7 சொல்லிட்டோமா. ஓகேங்களா? அதை தாண்டி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 மார்க்கில் ஒன்று சொன்ன பாருங்க, அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் A கிராஸ் B, B கிராஸ் C, C கிராஸ் A ஈக்குவல் டு ABC ஹோல் ஸ்கொயர். அதை ப்ரூவ் பண்ணுறது இருக்குது 3 மார்க்கில், அதை ப்ரூவ் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி A + B, B + C, C + A ஈக்குவல் டு அதை பாக்ஸ் ப்ராடக்ட் 2ABCன்னு ப்ரூவ் பண்ணுறது இருக்குது. ஸோ அந்த ப்ரூஃப் வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கோப்லானர் சம் இருக்குது. அதாவது டிட்டர்மின் வேல்யூ 0ன்னு வரும், இல்லை எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி டிட்டர்மின் வேல்யூ 0ன்னு வச்சுக்கிட்டு எம்மோட வேல்யூ கேவோட வேல்யூ அந்த மாதிரி ஃபைன் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கடுத்து வெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ABC வெக்டர்ஸ் கொடுத்துட்டு A டாட் B கிராஸ் A என்ன அந்த மாதிரி வந்து ஏதாவது ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிலே வெரிஃபை பண்ணுற 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 6.23, அதே மாதிரி எக்ஸைஸ் 6.3ல் இந்த 4th சம் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவோம். அதை ABC வெக்டர் கொடுத்துட்டு A டாட் B கிராஸ் C ஈக்குவல் டு நமக்கு வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ABCD வெக்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ABD இன்ட்டு C வெக்டர் மைனஸ் ABC இன்ட்டு D வெக்டர் அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்கிறது. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம 6th சாப்டரில் ஓவரால் அப்படியே இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது வால்யூம் 2 செகண்ட் வால்யூமில் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் வால்யூமில் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர். ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ் ஆர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூமில் ரொம்ப ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற சாப்டர். 7th சாப்டர் ஈஸியாக அப்படின்னா கண்டிப்பாக ஈஸி. அதாவது 9th 10thலாம் கம்பேர் பண்ணும்போது 7th வந்து ஈஸி தான். ஏன்னா 7th ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். ஏன்னா 7thல் வந்து மேக்ஸிமம் நிறைய டைம் வந்து 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கம்பல்சரி ஒரு 2 மார்க் வந்துடுது, கம்பல்சரி ஒரு 3 மார்க் வந்துடுது. ஸோ அதனால் இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் அதிகமாக வரதுனால ஸோ இந்த சாப்டர்ஸ் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் 7th பொறுத்த வரைக்கும். ஸோ ஆனால் அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கும் ஓரளவுக்கு. ஒரு சில டாபிக் தவிர்த்து பார்க்கும்போது மற்றெல்லாம் ஈஸி தான். அதில் குறிப்பாக நம்ம 7th சாப்டரில் ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ்லேருந்து வந்துடுது. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ரேட்ஸு, செகண்ட் எக்ஸசைஸ் வந்து இந்த டேஞ்சன்ட் நார்மல் கண்டுபிடிக்கிறது. அதில் முக்கியமான சம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம இண்டிவிஜுவல் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 7th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்துங்க இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாக்டான சம்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோல்ஸ் தியரம், லக்ராஞ்ச் தியரம், அதை வந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்லரின் சீரிஸ், அதுக்கடுத்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இதெல்லாம் எல்லாமே ஒரே ஒரு டாபிக் தான், ஒரு கான்செப்ட் தான். இன்டிட்டர்மினேட்டை நம்ம லோபிதால் ரூல், எலாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணி போடணும். சரிங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணி போகணும். அது ரொம்ப ஈஸி தான். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வரும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம். அதனால் வந்து அந்த எக்ஸசைஸ் பார்த்து அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.6, 7, 8, 9 இது 4 ஒரே கான்செப்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம், மினிமம், இன்க்ரீசிங், டிக்ரீசிங், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ், அப்வர்ட், டவுன்வர்டு, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கடைசியில் வர இந்த 4 எக்ஸசைஸ் இருக்கும். இதில் தான் நமக்கு போன முறையும் கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் கேட்டுதாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் f(x) கொடுக்குறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு. அந்த 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அந்த டிஃபரன்ஷியேஷன் இல்லாமல் ஒரே ஒரு ப்ராப்ளம் கூட நம்ம போட முடியாது. ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து 7.1 அப் டு 7.9 வரைக்கும் கம்பல்சரி அட்லீஸ்ட் ஒரு டிஃபரன்ஷியேஷனாக அது நம்ம பண்ணுவோம். ஒரு f(x) நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம போட மாட்டோம். ஏன்னா பேசிக்காக நம்ம ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணாலே ஒரு மார்க் கொடுத்துட்றாங்க. இப்போ இதெல்லாம் அப்படி தான். நம்ம இந்த 7.6, 7, 8, 9 இதில் வரதில் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா ஒரு மார்க் உண்டு. ஸோ f(x) ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, முதல்ல என்ன பண்ணுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணதை என்ன பண்ணணும், நம்ம 0ன்னு வச்சுக்கிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சம்லையும் நம்ம பண்ணுறது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம இன்டர்வல்ஸ் பிரிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு 2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 வச்சு என்ன பண்ணணும், நம்ம -∞ +∞2. அப்போ இதை வச்சு 2 இன்டர்வல் வருது, -∞, 2, 2, அப்படின்னு இன்டர்வல். இந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங், டிக்ரீசிங் கண்டுபிடிக்கும். அதாவது இந்த இன்டர்வல் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து போயிட்டு f' சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு +ல் வந்துச்சுன்னா இன்க்ரீசிங், மைனஸில் வந்தால் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ வேணும்னா இப்போ இது +ல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்க்ரீசிங், இந்த இன்டர்வல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு கர்வ் வந்து இந்த இன்டர்வல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்,
மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த 2க்கு அப்புறம் டிக்ரீஸ், அப்போ 2ன்ற இடத்துல நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஒருவேளை டிக்ரீஸ் ஆகுன்னு வச்சுக்க, மைனஸில் வருதுன்னா அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு அப்போ மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு அதை 0 வச்சு எக்ஸ்ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்க, அதே 2 வருதுன்னு வச்சுங்க. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதே 2ன்னு பிரிச்சாச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த இன்டர்வல்ல கான்கேவ் அப்பர் டவுன், அந்த கர்வ் வந்து மேல் நோக்கி குழியா இருக்கா கீழ் நோக்கி குழியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம், அதாவது கான்கேவ் அப்பர் டவுன்வர்ட் இந்த இன்டர்வல்ல. இப்போ ப்ளஸ்ல வந்துடா கான்கேவ் அப்வர்டு எங்க போடணும், இது எதுவுமே டபுள் டேஷ்ல போடணும். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 இந்த இன்டர்வல் இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூவை டபுள் டேஷ்ல சப்ஸ்டிட் பண்ணா ப்ளஸ்ல வந்தா கான்கேவ் அப்வர்டு, மைனஸ்ல வந்தா கான்கேவ் டவுன்வர்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து எஃப் டபுள் டேஷ். இந்த எக்ஸோட வேல்யூ 2 எடுத்துமைட்டு கொஸ்டின்ல அப்ளை பண்ணா எஃப் ஆஃப் எக்ஸ்ல எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேட்பாங்க அது. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? இதுதான் நம்ம அந்த 7.6 7 8 எல்லாமே இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதே மாதிரி இந்த மேக்ஸிமம் மினிமம் டபுள் டேஷ் வச்சு போடலாம். எப்படி தெரியுங்களா? டபுள் டேஷ் வச்சு இந்த மேக்ஸிமம் மினிமம் டபுள் டேஷ் வச்சு போடலாம். மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ எப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடி x = 2ன்னு வந்துதா. இப்போ இந்த x = 2 வச்சு இன்டர்வல் பிரிச்சுட்டுமா, இன்டர்வல் பிரிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இன்டர்வல் எடுத்துமே டபுள் டேஷ்ல போட்டீங்கன்னா, ஓகேங்களா, இந்த இன்டர்வல் எடுத்துமே நம்ம டபுள் டேஷ்ல போட்டீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்டர்வல் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துமே என்ன பண்ணலாம், நம்ம டபுள் டேஷ்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு ப்ளஸ்ல வந்துச்சுன்னா மினிமம் அர்த்தம், மைனஸ்ல வந்தால் மேக்ஸிமம் அர்த்தம். ஸோ அது வந்து டபுள் டேஷ் வச்சு போகிறது. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் அது ரொம்ப ஈஸி தான். 7th பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், டஃப்லாம் சொல்ல முடியாது. இதில் என்னன்னா அந்த 7th சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 7.8 மட்டும் கொஞ்சம் அந்த வேஸ் வரும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ஈஸி தான். அந்த மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ஈஸியாக இருக்குது. அதுக்கடுத்து 8th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது ஓகேங்களா, 8th வரைக்கும் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து எக்ஸசைஸ் 8.1, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8.4 அதாவது 8.7 இந்த 3 எக்ஸசைஸ் தான் முக்கியமானது. 8th சாப்டர் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த 3 எக்ஸசைஸ் முக்கியமானது. 8.1 8.4 8.7 அதோட எக்ஸாம்பிளோட சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ 8.1 பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியம். எல்லா சம்மும் இல்லை, குறிப்பாக அந்த 8.1ல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட கடைசியில் வர 6 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.1ல் அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து 8.1 to 4 8.1 8.2 8.4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதில் 8.4 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, மெயினாக இந்த 8.4ல் என்னன்னா இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் டோ எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8th பொறுத்த வரைக்கும் இதான் மெயின் வச்சுங்களேன். 8.4ல் அதுக்கடுத்து 8.7ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூலர்ஸ் தீரம். ஓகேங்களா? யூலர்ஸ் தீரம் அதாவது எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை டிகிரி கண்டுபிடிக்கணும், நம்ம ஹோமோஜினியஸ்ன்னு செக் பண்ணி டிகிரி கண்டுபிடிக்கணும். அதான் மெயின். அதில் வந்து கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 3 டாபிக் தான் 8th பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். இந்த 3 டாபிக் படித்தாலே போதும், கம்பல்சரி நமக்கு ஒரு 5 மார்க்கு 2 மார்க்கு இல்லை 3 மார்க் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க, அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th சாப்டர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனைக்குரிய சாப்டர் எது அப்படின்னா 9th சாப்டர். அதில் குறிப்பாக நமக்கு இந்த 9.3 தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை தவிர்த்து மீதி எல்லாம் ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக இன்டகிரேஷன் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நிச்சயமாக ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த 9.3 மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணி போகணும். அதில் தான் கேட்குறாங்க நிறைய முறை வந்து 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டினில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து வருது 3 மார்க் 9th சாப்டர். அதனால் கொஞ்சம் 9th சாப்டர் தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய சாப்டராக இருக்குது. கொஞ்சம் பார்த்துங்க. அதில் குறிப்பாக வந்து 9.3 தவிர்த்து மீதிலாம் ஈஸி தான். 9.2 9.1 9.4 இந்த பெர்னாலிஸ் ரிடக்ஷன் ஃபார்முலா 0 to π/2 இந்த இன்டர்வல் லிமிட் வந்து 0 to π/2 இருக்கும். அதுக்கடுத்து இந்த காமா இன்டர்வல் 0 to ∞ இருக்கும். அப்போ x⁻n e⁻ -ax × dx இந்த கான்செப்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸாக பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ பெர்னாலிஸ் இது 0 to ∞ இது வந்து பெர்னாலிஸ் வச்சு கூட போடலாம். ஓகேங்களா? இல்லை காமா இன்டர்வல் அது தனியாக 0 to ∞ இருந்தாலும் காமா வச்சே போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானதை கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கடுத்து வந்து ஏரியா மெயினானது பார்த்தா ஏரியா தான். 5 மார்க்குன்னு பார்த்தா ஏரியா தான். 99% ஏரியா தான் கேட்பாங்க உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சிங்கிள் கர்வ் கொடுத்துட்டு ஏரியா கேட்குறது இல்லை டபுள் கர்வ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாலும் அதை போட தெரியணும். ஏன்னா டபுள் கர்வ்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸ் மாறும், சிங்கிள் கர்வ்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி ஒரு சில லிமிட் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டபுள் கர்வ் வந்தால் சால்வ் பண்ணி நாம தான் லிமிட்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய போன முறை லாஸ்ட் இயர் கூட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க.
அது கொஷனில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், அதனால் அதுக்கு மார்க் கொடுத்தாங்க, 5 மார்க் கொடுத்துருந்தாங்க. அது வந்து சிபிஎஸ்சியில் இருக்கிற கொஷின், அது ஏரியா கண்டுபிடிக்கிறதுலாம். ஸோ அது கொஞ்சம் அந்த ஏரியா கான்செப்ட் கொஞ்சம். அதுக்கடுத்து வேல்யூம் இருக்குது. வேல்யூம் ஓரளவுக்கு ஈஸி தான். அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும், கோனோட வேல்யூம் ஃபைன் பண்ணுறது. கோனுக்கு வந்து வேல்யூம் கண்டுபிடிக்கிறது வந்து வெரிஃபை பண்ணாது, நம்ம வந்து டெரிவ் பண்ணணும். அதோட வேல்யூம் ஃபார்மில் வந்து 1/3 πr² கோனுக்கு அதை வந்து நம்ம டெரிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வேல்யூமில் பொறுத்த வரைக்கும், அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, 9th பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9.3 சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் டஃப்பானது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டாபிக் மட்டும் முக்கியமானது எது தெரியுங்களா, அந்த மாடுலஸ் கான்செப்ட் ஒரு 2 சம் இருக்குது. எக்ஸாம்பிள் 1 எக்ஸைஸ் 1 மாடுலஸ். ஒரு இன்டெக்ரல் கொடுக்குறாங்கன்னா அது மாடுலஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். 3x + 5 × dx. இப்போ 1 2 3 அப்படின்னா இப்போ இந்த மாடுலஸ் வந்தால 2ஆக பிரிச்சோம். நம்ம ஃபங்க்ஷன் வந்து 2ஆக பிரிஞ்சிடும். அது எப்படின்னா 3x + 5 ஒன்று -3x + 5 அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுவாக பிரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து எதை கொடுத்தா 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து -5/3 கொடுத்தா, அப்போ இங்கே என்ன பண்ணோம், x > -5/3 x < -5/3 அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்டர்வல்ஸாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கடுத்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணும். -5/3 to 3, அதே மாதிரி 1 to அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல மைனஸ் வரதுனால கண்டிப்பாக இங்கே மைனஸ் தான் இருக்கும். மைனஸ் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, -5 அந்த மாதிரி. ஓகேங்களா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி மாடலஸ் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் தெரியணும் நமக்கு. 9th பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க மாடலஸ். அதுக்கடுத்து அதிகமாக என்ன கேட்குறாங்க, a to b f(x) dxன்னு இருந்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா f(a + b - x) × dx a to b. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி போகிறது அதிகமாக வந்து எக்ஸாம்பிள் கேட்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதுலேயே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க, கிரியேட்டடாகவும் கேட்பாங்க. ஆர்டர் டிகிரி பேசிக்காக நம்ம தெரியணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10.2 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. 10.34 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதில் வந்து அந்த வேயில் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துணும். ஓகேங்களா, இப்போ அந்த சர்க்குலோட ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க, பேரபோலா, ஹெலிப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா, அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5.567 சால்வ் பண்ணுறது ஜென்ரலாக சால்வ்னு கேட்டுருவாங்க. அது என்ன டைப்னு கொடுத்தாங்க, வேரியபிள் செப்பரபிள். 5.5 வேரியபிள் செப்பரபிள், 5.6 வந்து ஹோமோஜினியஸ், 5.7 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது மூணுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது. வேரியபிள் செப்பரபிள்னா x dx அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி தெரியணும், y dyன்னு அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேரியபிள் செப்பரபிள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ்னா y = vx. அதாவது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஹோமோஜினியஸ் எப்படின்னா நம்ம 8th சாப்டர்லேயே பார்க்கணும். ஹோமோஜினியஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து λx λy கொடுத்தோம்னா நமக்கு λ பவர் சம் வேல்யூ இன்ட்டு f(x) வரணும், அந்த ஃபங்க்ஷன் வரணும். வந்துச்சுன்னா அது ஹோமோஜினியஸ்ன்றது நமக்கு தெரியும். பவர் சேமாக இருக்கும், நம்ம வேற ஒன்றும் இல்லை. x y பவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட பவர் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸாக இருக்கும். y = vx. இதில் இன்னொரு டைப் இருக்குது, x = vy. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம எந்தெந்த சம் அப்படின்றது நம்ம சாப்டர் வைஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கேன். நம்ம சும்மா டாபிக்ஸ் அதாவது இதில் நிறைய பேருக்கு என்ன குழப்பம்னா 3 மாடல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல அப்படியே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியுமா, எக்ஸ் டிஎக்ஸ் ஒய் டிஒய் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பார்க்கும்போது கொஸ்டினை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ண தெரியல, முதல்ல என்ன பண்ண ஒரு டேர்ம் ரைட் சைடு கொண்டு போயிடும், இல்லை எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு போயிடும். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்டில் நம்ம வந்து பென்சிலில் வந்து கீழே பாட்டமில் செக் பண்ணி பாருங்க. பென்சிலில் வந்து வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பண்ண முடியலையா, அப்போ ஹோமோஜினியஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஹோமோஜினியஸ்னா சம்பளம் போட தேவையில்லை, ஜஸ்ட் ஹோமோஜினியஸான்றதை செக் பண்ணுங்க, பவர் சேமாக இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா, இல்லை ஹோமோஜினியஸ் இல்லை அப்படின்னா அடுத்ததான் லீனியர் வந்து dy/dx + py = q. dy/dx + py = q இந்த ஃபார்மில் இருக்கும். ஓகே, இந்த ஃபார்மில் இருக்கான்னு. இதில் இன்னொரு மாடல் இருக்குது, dx/dy + px = q. ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஃபார்மில் எது இருக்குது ஈஸியாக பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இருந்தாலும் இல்லைன்னா செக் பண்ணிக்கலாம், அந்த ஃபார்மை கொண்டு வர முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸைஸ் 10.1 வந்து வேசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாருமே ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப ஈஸியானது. அதில் வந்து அட்லீஸ்ட் ஸ்டெப் மார்க் கூட எடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸ்டெப் மார்க் கூட dy/dx = டைரக்ஷனல் ப்ரொபோர்ஷனல் டு a. அதுக்கடுத்து அது ஈஸியாக வந்து அதாவது அதுக்கு dA/dt டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a. அதுக்கடுத்து dA/dt = ka. அப்புறம் a = ce/kt. இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டெப் மார்க் எடுக்கலாம். இதில் வந்து
நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட் எடுத்தோடனே சியோட வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். டிக்கு 0 இனிஷியல் வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணி அதை கண்டுபிடிப்போம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டெப் மார்க்காவது கிடைக்கும். சப்போஸ் தெரியலனா ஸ்டெப் மார்க்காவது கிடைக்கும். அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 11th சாப்டர். ஸோ 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11.2, 3, 4, 5 இந்த 4 எக்ஸசைஸ் தான் முக்கியமானது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த 11.23 இந்த கே பேஸ் பண்ணி வர சம்ஸ் 11.2ல் கே பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. கே பேஸ் பண்ணி வரும். அந்த சம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சாப்டர் வைஸில் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து 11.3 பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் நமக்கு அந்த குமுலேட்டிவ் தான். அதாவது இதில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அந்த கண்டினியூஸில் குமுலேட்டிவ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து 11.4 வந்து எக்ஸ்பெக்டேஷனு, கடைசியாக வந்து பைனாமியல். எல்லாமே ஒரே பைனாமியல்னா ஃபார்முலா ஒன்றே வந்து ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இ ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. இ ஆஃப் எக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கிரீட்டுக்கு தனியாக இருக்குது, கண்டினியூஸ் தனியாக இருக்குது. அதுவும் ஈஸியான டாபிக் தான். 11th பொறுத்தவரைக்கும் ஈஸியான சாப்டர். அதே மாதிரி 12th சொல்லவே தேவையில்லை. நம்ம அதை பற்றி நிறைய சொல்லிட்டு நம்ம. ஸோ 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ட்ரூத் டேபிள். அதோட ஃபஸ்ட் எக்ஸசைஸில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சம் 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது இருக்குது. எதுனா எக்ஸாம்பிள் 12.9, எக்ஸாம்பிள் 12.9, 12.10 இந்த 2 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எக்ஸசைஸில் வந்து 12.1ல் 12.1 எக்ஸசைஸில் 5th சம், 9th சம், 10th சம் இந்த 5 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் கொஞ்சம் நிறைய பேர் அது கொஞ்சம் சரியாக பார்க்க மாட்டீங்க. அதனால சொல்கிறேன். அட்லீஸ்ட் இந்த 5 சம்மாவது பார்த்துங்க. 12.2 பொறுத்த வரைக்கும் ட்ரூத் டேபிள் அது எல்லாம் ஓரளவுக்கு அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போது நீங்கள் சரி இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 12 சாப்டர் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நான் ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 5 மார்க்குக்கு ஒரு சில சாப்டர்ஸ், 2 மார்க் 3 மார்க் ஒரு சில சாப்டர்ஸ் அதை வந்து கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா ஃபஸ்ட்டு 4 சாப்டர், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபஸ்ட்டு 4 சாப்டர் ஃபஸ்ட் வால்யூமில். செகண்ட் வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா 8, 11, 12. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. செகண்ட் வால்யூமில் 8, 11, 12. இந்த 7 சாப்டர்லையுமே 2 மார்க் 3 மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 7 சாப்டர்லையுமே பாருங்கள் 2 மார்க் 1 ஃபஸ்ட்டு 4, 8, 11, 12 இந்த 7 சாப்டர்லையுமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 மார்க் 3 மார்க். ஸோ அப்போ இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இல்லைனா 6 கன்ஃபார்ம் அட்டன் பண்ணலாம். 5 இல்லைனா 6 வந்து 2 மார்க்கு, 5 இல்லைனா 6 3 மார்க்கு. அது கொஸ்டின் பேப்பர் எப்படி வருதுன்றதை பொறுத்து இருக்கு. கம்பல்சரி அட்டன் பண்ண முடியாது, கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து எந்த சாப்டர் வந்தாலும் வரும். பட்டு 5 2 மார்க். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 7 சாப்டர் பார்த்தா உங்களால் 5 மார்க் அட்டன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகேங்களா. 6 5 மார்க் அட்டன் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் 5 இல்லைனா 6 2 மார்க்கு 3 மார்க்கு அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இது அதாவது நமக்கு வந்து ஒரு சின்ன சாப்டர். இது 2 மார்க் 3 மார்க்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ 5th சர்க்கிளோட ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த A கிராஸ் B, B கிராஸ் C, C கிராஸ் A ஈக்குவல் டு ABC ஹோல் ஸ்கொயர்லாம் சொன்ன பாருங்க. அதுக்கடுத்து அது கோப்ளானர் சம்மு, ஏபிசி வெக்டர்ஸ் கொடுத்துட்டு A டாட் B கிராஸ் C அந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, பிளேனுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு லைனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இல்லை 2 லைனுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்கும் சிம்பிளாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் 6th. இது இல்லாமல் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் ஓவரால் அப்படியே பார்க்குறது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செகண்ட் வால்யூம்னா 7th வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த இன்டெர்மினேட் ஃபார்மு, மெக்லரின் சீரிஸ், டெய்லரு, அதுக்கடுத்து அந்த ரோல்ஸு, லக்ரான்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓரளவுக்கு அப்படியே பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டாபிக். ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் ஏதாவது ஒன்று வந்துடும். எதை 7.3 4 5 இந்த 3 எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி வரும் 7th பொறுத்த வரைக்கும். 8th இருக்குன்னு சொல்லிட்டேன். அது 9th 10th முடிஞ்சால் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட 11 12 பார்த்துருப்பீங்க. அவ்வளோ இதை பார்த்துட்டாலே கண்டிப்பாக சாலிடாக உங்களுக்கு 6 இல்லை மேபி 7 கூட நீ அட்டன் பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5th 6th ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா சாலிடாக நீங்கள் 7 கூட அட்டன் பண்ண முடியும். ஆனால் 2த்துலையுமே 7 அட்டன் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. பட் 7 2 மார்க்கோ இல்லை 7 3 மார்க் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிடலாம். பட் நம்ம எல்லாமே நம்ம 7 2 மார்க் 7 3 மார்க் 7 5 மார்க் அட்டன் பண்ணால் எல்லா சம்ஸ் தான் நம்ம பார்க்கணும், எல்லா சாப்டர்ஸ் தான் பார்க்கணும். சரி, அதே மாதிரி 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்ல பாருங்க. 5 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்த 7 சாப்டர் பார்த்துக்கலாம். ஏன்னா 7 சாப்டர்லையுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 5 மார்க்கும் ஈஸியாக தான் இருக்கும், சம்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் எக்ஸசைஸ் இந்த 5th 6th கொஞ்சம் பார்த்துக்கலாம் இல்லையா. 6th தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6th தானே மெயின் இல்லை, அந்த காஸ் சைன் சம் அதெல்லாம் 6th கொஞ்சம் பார்த்துக்கலாம். 5th வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5.2 அந்த வேசம் கடைசி 5.5 அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வால்யூமில். செகண்ட் வால்யூமில் 7th கொஞ்சம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை பார்த்துட்டுனா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 6 இல்லைனா 7 5 மார்க் கொஸ்டின் அட்டன் 6 கன்ஃபார்ம், மேபி 7 கூட அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுதான் ஓவரால் அப்படியே சும்மா ஒரு சிம்பிளாக வந்து சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.